சார், நான் ஜாவா படிக்கணுமா இல்ல பைத்தான் படிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, சார் நான் கியர் வண்டி ஓட்ட கத்துக்கட்டுமா இல்ல ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கட்டுமான்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. நீங்க முதல்ல ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால கியர் பைக் ஓட்ட முடியுமா? முடியாது இல்லையா? நீங்க முதல்ல இருந்து திரும்ப கத்துக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுவே கியர் வண்டி ஓட்ட பழகுனா ஸ்கூட்டி ஈஸியா ஓட்டிடலாம் இல்லையா? அதே கதை தாங்க இங்க. இப்போ இங்க என்ன கேள்வினா, பைத்தான் அண்ட் ஜாவா இதுல எது கியர் பைக் எது ஸ்கூட்டி பார்த்துடலாமா? இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டுமே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தாங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் வரான், ஐயா எனக்கு எந்த வேலையும் தெரியாது, ஆனா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே அதே ஆர்டர்ல நான் வேலையை செஞ்சிருவேன்னு சொல்றான். இப்போ நீங்க அவனுக்கு ஒரு குழம்பு வைக்க சொல்லி தரீங்க. முதல்ல சட்டியை தூக்கி அடுப்புல வைக்கணும், அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய விடணும். இப்படி நீங்க ஒரு ஆர்டர்ல சொல்லி தரீங்கன்னா அவன் அப்படியே செய்வான். இப்போ அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்க அவனுக்கு சொல்லி தரதுக்கு இங்கிலீஷ்ல தான் பேசணும் இல்லையா? அந்த ஆள் தாங்க கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு குறிப்பிட்ட மொழிகள் தாங்க தெரியும். மனுஷன் கம்ப்யூட்டர் கூட ஈஸியா பேசுற மாதிரி மொழிகளை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ கம்ப்யூட்டர் நீங்க சொல்ற குழம்பு கரெக்டா வைக்கணும்னா நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆச்சு கத்துக்கணும். இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. சி, C++, ஜாவா, பைத்தான், C#. இதுல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் பயன்படுத்தி கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுக்கலாம். ஒரு ட்விஸ்ட் சொல்லவா? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் பெருசு இந்த லாங்குவேஜ் சிறுசுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லா லாங்குவேஜும் ஒரே மாதிரி தாங்க. உதாரணத்துக்கு நீங்க சி லாங்குவேஜ் படிச்சா அதுல வேரியபிள் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குங்க. நீங்க ஜாவா படிச்சாலும் அதே தான் இருக்கும். நீங்க பைத்தான் படிச்சாலும் அதே தான் இருக்கும். ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன்ஸ், லூப்ஸ், ஊப்ஸ்னு எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குங்க. அப்ப என்னதான் சார் டிஃபரன்ஸ்? ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ் தாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு கம்பெனியால உருவாக்கப்பட்டதுங்க. ஜாவா சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனியால உருவாக்கப்பட்டு இப்போ ஆரக்கிளால ஓன் பண்ணியிருக்குங்க. C# மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற நிறுவனம் உருவாக்குனதுங்க. பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்ற ஒரு நிறுவனம் உருவாக்குனதுங்க. ரெண்டாவது வித்தியாசம் என்னன்னா, எந்தெந்த பர்பஸ்க்காக எந்தெந்த லாங்குவேஜ் பயன்படுத்தப்படுதுன்றதுதான். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல ஜாவா தாங்க பெஸ்ட். பைத்தான் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டுங்க. C++ OS லெவல் கோடிங்க்கு ரொம்ப பெஸ்ட். எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே சிலபஸ் தாங்க, சின்டாக்ஸ் மட்டும் தாங்க மாறும். அப்போ கேள்வி என்னன்னா, நான் எதை படிக்கணும்? கியர் வண்டி ஓட்டுனா ஆட்டோமேட்டிக் வண்டி ஈஸியா ஓட்டிடலாம் இல்லையா? அப்போ இதுல எது சார் கியர் வண்டி? இதை புரிய வைக்க உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்றேங்க. எங்க மகிழ்ச்சி டெக் அகாடமில ஜாவா, பைத்தான் ரெண்டுமே சொல்லி தந்தோம். ஒரு கம்பெனில இருந்து C# தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் வேணும்னு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன், பைத்தான் படிச்ச பசங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு நாள் எடுத்துக்கோங்கடா, C# கத்துக்கிட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். பசங்க ஷாக். சார் ஒரு நாள்ல புது லாங்குவேஜா, எப்படி சார் கத்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. வாய்ப்பே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. அதே ஃபோன் கால் ஜாவா பசங்களுக்கு அடிச்சேன். அவங்க 3 மணி நேரத்துல புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ஒரே நாள்ல ஒரு சின்ன மினி ப்ராஜெக்டே முடிச்சு வந்துட்டாங்க. அது ஏன் பைத்தான் படிச்ச பசங்களால முடியாதது ஜாவா டெவலப்பர்ஸ்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஜாவா வந்துங்க கத்துக்கிறது கஷ்டம். அதுல சின்டாக்ஸ் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஜாவால ஒரு செமிகோலன் மிஸ் பண்ணா கூட கோட் ரன்னே ஆகாதுங்க. ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அவங்க ஜாவா கத்துக்கிறப்போ வேரியபிள், டேட்டா டைப்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் நல்லா ஆழமா கத்துக்கிட்டாங்க. அவங்க பிரெயின் வந்து கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ புதுசா லாங்குவேஜ்ல கான்செப்ட் எல்லாம் சேம் தான்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ சின்டாக்ஸ் மட்டும்தான் டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால 1 மணி நேரம் போதும் அவங்களுக்கு. இப்போ சொல்றேன், பைத்தான் தாங்க ஆட்டோமேட்டிக் வண்டி, ஈஸியா கத்துக்கலாம். ஆனா கியர் வண்டி ஓட்டணும்னா திரும்ப ஸ்கிராட்ச்ல இருந்து நீங்க கத்துக்கணும். ஜாவா தாங்க கியர் வண்டி. ஒன்ஸ் கத்துக்கிட்டா எந்த வண்டி வந்தாலும்
5 மினிட்ஸில் grip கிடைச்சிடும். என் ஒப்பீனியன் என்னன்னா, காலத்துக்கு ஏத்தாப்புல எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கோங்க. ஆனால் ஃபவுண்டேஷன் மட்டும் ஸ்ட்ராங்காக ஜாவாவில் போடுங்க.